ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜேகே பேசுகிறேன். எஸ், கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. பட் எஸ், இப்போ கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி படித்து அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் நான் இப்போது கரெக்டாக எடுத்து வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், இந்த வீடியோ ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வார்ம் வெல்கம், வணக்கம். என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ரொம்பவே ஊக்கத்தை கொடுக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம ரிசர்ச் பண்ணி விதவிதமான கிரிப்டோஸ் எல்லாம் படித்து, பிளாக் செயின் டெக்னாலஜியோட அம்சங்கள்லாம் படித்து, அதில் ஸ்டேக்கிங்கில் படித்து, அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா காம்பவுண்டிங் படித்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் நம்ம இன்வெஸ்டர்ஸும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் இந்த காயினை பற்றியோ இல்லை டோக்கனை பற்றியோ கொஞ்சம் அவேர்னஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எஜுகேஷ்னல் அண்ட் அவேர்னஸ் பேசிஸில் தான் இருக்க போகுது. ஸோ எதுவும் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபினான்ஷியல் அட்வைஸோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர் ரிலேட்டடாக கிடையாது. ஸோ டெசிஷன் எப்போவுமே உங்களது தான். ஓகே, யூ ஓன் யுவர் டெசிஷன். பட் நான் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுப்பேன். ஸோ நம்மளோட சேனல் பேரும் பார்த்திங்கன்னா ஜேகே கிரிப்டோ கிளாரிட்டி. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறது தான் எனக்கு இந்த ஒரு சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் டோட்லி ஆன் எஜுகேஷனல் கண்டென்ட். உங்களுக்கு நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம், நீங்கள் உங்களோட ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டூ யுவர் ஓன் ரிசர்ச். பட் எஸ், என்னோட ஆங்கிளில் நான் எப்படி இந்த காயின்ஸ், இந்த ஸ்டேக்கிங், இந்த ப்ரொசீஜர்ஸ், இந்த காம்பவுண்டிங், இந்த அம்சங்கள்லாம் நான் எப்படி பார்த்துன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களோட கம்ப்ளீட்லி யுவர் டோட்டல் டெசிஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், கிட்டத்தட்ட ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கீங்க, புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ என்னையை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். எஸ், நான் வந்து ஒரு MSME சர்டிஃபைடு பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி ட்ரெயினர் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எஸ், ஆன்லைனில் நான் வந்து வர்ச்சுவலாக வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாக் செயின் லிட்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு IIBLன்னு ஒரு இன்ஸ்டியூட் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் ரெக்கக்னேஷன், ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்துருக்கோம். எஸ், ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் நான் வந்து இப்போ டாக்டரேட் இன் பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ராபப்ளி எனக்கு பிடிச்ச ஒரு டாபிக் இது. 5 புக்கு எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு புக்கு வந்து பார்த்திங்கன்னா வில் எவர் பை மை ஃபெராரி. செகண்ட் புக் வந்து ஹவு டு பிகம் அன் ஆத்தர் இன் ஜஸ்ட் 24 hours. ஒய் கிரிப்டோ, இது மலேசியாவில் லான்ச் பண்ண புக். ஏன் கிரிப்டோ தமிழ் வெர்ஷன், ஏன் பில்டெக்ஸ் தமிழ் வெர்ஷன். ஸோ இந்த 5 புக்கும் அமேசானில் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி ஏதாவது டவுட்ஸ்னால் என்கிட்ட கேளுங்க. ஸோ இதுதான் என்னோடய ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஐ எம் ஆல்சோ இன்டு லைஃப் கோச்சிங். ஸோ அந்த உங்களில் நான் ஒர்க் ஷாப் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸ்டே டியூன்ட். ஓகேங்களா? ஸோ என்னை கண்டினியூஸாக நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஜேகே கிரிப்டோ கிளாரிட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா jk.lifecoach அப்படின்ற சேனலில் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்கிட்ட க்ளோஸாக டச்சில் இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம இன்றைக்கான டாபிக் நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் நம்ம பார்க்கும்போது இந்த காயின் ரிலேட்டடாக இந்த டோக்கன் ரிலேட்டட் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்ட்ரலைசேஷன் வர்சஸ் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா என்னென்னா somebody controls you. ஸோ somebody always have a control on you. யாராவது உங்களை ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லை உங்களை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, உங்களை கண்ட்ரோலும் பண்ண விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டெசிஷன் எடுக்க கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் இட் ஓன்ட் பி யுவர் டெசிஷன். ஓகேங்களா? உங்களை டாமினேட் பண்ணுவாங்க, உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், உங்களோட டெசிஷன்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ சென்ட்ரலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. இட்ஸ் பீன் நம்ம சைல்டுஹுட்டில் பிறந்ததுலேருந்து, ஹாஸ்பிட்டலில் பிறந்ததுலேருந்து, ஊசி போடுறதுலேருந்து, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக சென்ட்ரலைசேஷன் தான். ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து காலேஜு, ஆஃபீஸ், பேங்க், எவ்ரிதிங் இஸ் சென்ட்ரலைஸ் டுடே. கரெக்டுங்களா? சென்ட்ரலைசேஷனுக்கு எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து சென்ட்ரலைசேஷன் தான். தொட்டா சென்ட்ரலைசேஷன். இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே ஒரு சென்ட்ரலைஸ்டு உலகம். சரி, கிரிப்டோ
எந்த உலகத்துக்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் உலகத்துக்காக வந்தது. அதாவது 2008 சில பல விஷயங்கள் நடக்குது. நான் பழைய வீடியோஸில் பேசியிருப்பேன். அந்த கிரேட் ரெசெஷனில் வந்து பார்த்திங்கன்னா சில பேங்க்ஸ் டவுன்ஃபால் ஆகிறாங்க, பேங்க்ரப்சி ஆகுது. அப்போ கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணி சென்ட்ரலைசேஷன் நல்லாவே கொடிக்கட்டி பறக்கும்போது டீசென்ட்ரலைஸ்ட் யோசிக்கிறாங்க. சத்தோஷி நாகமோட்டோ யோசிக்கிறாரு, நம்ம ஏதாவது ஒரு கரன்சி நம்ம டீசென்ட்ரலைஸ்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிட்காயின் அப்படின்ற ஒரு கரன்சி மொதல் கரன்சி 2008 அவர் வெளியிட்டார். அன்றைக்கி ஆரம்பித்த அந்த டீசென்ட்ரலைஸ்ட் விஷன் இன்னும் போய்கிட்டே இருக்குது. ஸோ எஸ், ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட்னால் யாருமே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்கள் யாரோட கண்ட்ரோலையும் இருக்க மாட்டீங்க. ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் உலகம், இண்டிபெண்ட் தற்சார்பு வாழ்க்கை, இண்டிபெண்ட் ஃபினான்ஸ், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள். டீசென்ட்ரலைஸ்ட் எப்படி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் எளிமையாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையை சார்ந்த விஷயம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா, இப்போ நம்ம வாங்குகிற மூச்சு, இந்த மூச்சை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஒரு 10 நிமிஷம் கண்ட்ரோல் பண்ணி பாருங்களேன், வாய்ப்பே இல்லை. ஸோ வர்ற காற்றோட ஃப்ளோ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, மழையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ என்ன வேணாலும், கடல் அலைகள், அந்த அலையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ எதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அது எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டு. ஸோ எனிதிங் விச் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி, ஓகேங்களா, ஏதாவது இயற்கையாகவே அது நடந்தது அப்படின்னா அது வந்து டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த கட்டத்துக்கான கிரிப்டோவாக இருக்கட்டும், அடுத்த கட்டத்துக்கான ஸ்டேஜை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. சரிங்களா? ஸோ நம்ம உட்காந்து என்ன படித்து நம்மளால் பார்த்து நம்மளால் கற்றுக்கிட்டது தான் நம்ம ஃபாலோ பண்ணணுன்னு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? எஸ். இப்போது நிறைய காயின்ஸ் இருக்குங்க. 3 லட்சத்துலேருந்து 3 கோடியிலேருந்து எவ்வளவோ காயின்ஸ் இருந்தாலும் லிஸ்டட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த உலகத்தில் ஒரு 25,000 to 30,000 இருக்கலாம். அதாவது லிஸ்டட், எப்படி ஒரு ஷேர்ஸ் ஸ்டாக்லாம் வந்து லிஸ்ட் ஆகுது, அந்த மாதிரி லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கோ, அந்த மாதிரி கிரிப்டோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டட் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்டட் காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 to 30,000. அந்த 25,000 to 30,000 காயின்ஸில் நீங்கள் எந்த காயின் வச்சுருந்தாலும், நீங்கள் எந்த காயினை படிச்சிருந்தாலும் நல்ல காயின் தாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸில் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? அதில் ரேங்கிங் மேலே கீழே போயிட்டுருக்கும், ப்ரைஸ் மேலே கீழே போயிட்டுருக்கும். ஸோ எந்தவித கிரிப்டோவும் தப்பு கிடையாது. கிரிப்டோ யூஸ் பண்ணுற மக்கள், அந்த கிரிப்டோ சார்ந்திருக்க கம்யூனிட்டி தான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனி காயின் வர்சஸ் ஸ்டேபிள் காயின். ஸோ இப்போது எனி காயின், ஏதாவது ஒரு காயின் எடுத்துக்கோங்க, பிட்காயின் எடுத்துக்கோங்க, எத்தீரியம் எடுத்துக்கோங்க, சோலான் எடுத்துக்கோங்க, ரிப்பிள் எடுத்துக்கோங்க, கடனும் எடுத்துக்கோங்க, எனி காயின் எடுத்துக்கோங்க. அந்த காயின் எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி போய் ஏதாவது ஒரு இடத்துல பொருள் வாங்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கார் வாங்க போகிறீங்க, BMW கார் ஷோரூமில் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இப்போது நான் பிட்காயின் கொடுத்து வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி பிட்காயின் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது 25th July 2026 இன்றைக்கி பிட்காயினோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 லட்சம். ஸோ 67 லட்சம் கொடுத்து ஒரு BMW கார் நான் வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னையில் ஜஸ்ட் இமேஜின், நான் போய்ட்டு ஷோரூம் போகிறேன், அங்கே போய்ட்டு கார் இருக்குது, நான் போய்ட்டு புக் பண்ணுறேன், அவங்க கிரிப்டோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து சார், இந்த மாதிரி ஒரு பிட்காயின் கொடுத்து நான் காரை வந்து புக் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அக்செப்ட் பண்ணி புக்கிங் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்ரீட் ப்ரைஸில். சரிங்களா? திடீர்னு ஒரு அடுத்த வாரத்தில் இன்னும் கார் வரத்துக்கு ஒரு 2 மாதம் இருக்குது டெலிவரி ஆகிறதுக்கு. அடுத்த மாதத்தில் ப்ரைஸு ஃபுல்லாக இறங்கிடுச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு 54 லட்சம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அப்போது ஒரு ஹை வாலட்டிலிட்டி, ப்ரைஸ் மேலே கீழே போகிற காயினை வச்சு என்னால் பொருள் வாங்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போது நான் வந்து எந்த மாதிரி காயின் வச்சா பொருள் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் காயின். என்னோடய ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஸ்டேபிள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் USDT அப்படின்னா $1
அன்றைக்கி என்ன ப்ரைஸோ அதுதான் ஒரு USDT. ஸோ $60,000 கொடுத்து BMW வாங்கினா ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஸ்டேபிள் கரன்சி, இது வந்து ரேட்டு மேலே கீழே போகாது. அப்போது இன்றைக்கி பரிமாணத்துக்கோ இல்லை ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனோ இல்லை ப்ராக்டிக்கல் பையிங் செல்லிங்க்கு எது ஸ்டேபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் தான் இன்றைக்கி வந்து புழக்கத்தில் வர்றதுக்கு கரெக்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்து அமெரிக்காவில் ஜீனியஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜீனியஸ் ஆக்ட் ஆகட்டும், கிளாரிட்டி ஆக்டாக இருக்கட்டும், ட்ரம்ப்போட டீமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த காயினை புஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும், பேசிக்ஸ் தான். ஸோ ஸ்டேபிள் காயினை நம்ம எந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டு ஸ்டேபிள் காயின் இருந்தாலுமே we are almost coming to ரியல் டைம் அப்ளிகேஷன், ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன காயின் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக காயின் இல்லைங்க, டோக்கன். ஓகே, ஏன்னா நிறைய பேர் காயின் சொல்லுவாங்க. சில பேர் வந்து சார் அது டோக்கன் சார்வாங்க. சரி, டோக்கன்னாவே என்னென்னு பார்த்துடலாமே. அதுக்கு முன்னாடி காயினுக்கும் டோக்கனுக்கும் என்ன வித்தியாசன்றதை நம்ம பார்க்கணும். காயின் வர்சஸ் டோக்கன். சரி, ஓகே. காயின் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து த நேட்டிவ் அசெட் ஆஃப் அ பிளாக் செயின். எக்ஸாம்பிள், அது வந்து நேட்டிவ் அசெட், ஓன் பிளாக் செயின். அதாவது BTC ஆன் பிட்காயின், ETH எத்தீரியம் ஆன் எத்தீரியம், ANB ஆன் Anubis. இந்த மாதிரி ஒரு நேட்டிவ் கேஸ் அசெட் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து காயின், ஓன் பிளாக் செயின். ஓகேங்களா? டோக்கன் அப்படின்னா டிஜிட்டல் அசெட்ஸ் தட் ரன் ஆன் அன் எக்ஸிஸ்டிங் பிளாக் செயின், பாலிகன், எத்தீரியம், BNB செயின். அந்த மாதிரி வேறு இடத்துல இருக்கணும், அதாவது கூடியிருக்கணும், சொந்த வீட்டில் கூடியிருக்கணும். புரியுதுங்களா? அப்போனா அது வந்து டோக்கன். புரியுதுங்களா? காயின் டோக்கன் சிம்பிளாக முடிச்சா. சரி, காயினுக்கும் டோக்கனுக்கும் 3 வித்தியாசம் பார்த்துடலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு இருக்குன்னா அந்த ரோடு NH, நேஷ்னல் ஹைவே, அது வந்து காயின் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்க தான் அதை ஓன் பண்ணுவாங்க. டோக்கன் வந்து அந்த ரோடை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், டோல் எதாக இருந்தாலும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸிஸ்டிங் ரோடு மேலே பிஸ்னஸ் பண்ணுறது வந்து டோக்கன். காயின் வந்து மஸ்ட் பில்ட் அண்ட் மெயின்டைன் த என்டையர் நெட்வொர்க், ஃபுல் நெட்வொர்க்கும் மெயின்டைன் பண்ணணும். டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் யூசர்ஸ், அதாவது கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஹை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெஸ்பான்சிபிலிட்டி காயின் கிட்ட. ஓகே, அண்ட் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டர் அண்ட் ஆஃபன் லோவர் காஸ்ட் டெவலப்மெண்ட். ஸோ நிறையா செலவு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காயின் பக்கம் இருக்குது. டோக்கனுக்கு அந்தளவுக்கு செலவுகள் இல்லை, மெயின்டெனன்ஸ் கம்மி தான். ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், காயின் சேஃபா டோக்கன் சேஃபா, விச் இஸ் சேஃப் டு இன்வெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அதை பார்த்துடலாமா? எனக்கும் பெரிய டவுட் இருந்ததுங்க. நிறைய கொஷின்ஸ் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது சரியா? சில பேர் சொல்லுவாங்க அது டோக்கன், அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க அது காயின், தெரியல எப்படி எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு. நானும் வந்து செக்லிஸ்ட் எடுத்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணி இதை செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்தோம். சேஃப்டி டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட், என்ன ப்ராஜெக்டில் இருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ வருஷம் ப்ராஜெக்ட், சரிங்களா? சும்மா நேற்றில் வந்து ப்ராஜெக்டாக இருக்கக்கூடாது. எவ்வளோ வருஷம் ப்ராஜெக்ட், டீம், அந்த டெவலப்பர் டீம், டோக்கனாமிக்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க டோக்கன்ஸை, அடாப்ஷன் எவ்வளோ அழகாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மட்டும் இல்லை, ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன், செக்யூரிட்டி, அந்த கோடிங் எவ்வளோ செக்யூராக வச்சுருக்காங்க பிளாக் செயினை, அப்புறம் எக்ஸிக்யூஷன், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ இல்லை ஒரு பப்ளிக் அட்ரஸிங்கோ, ட்விட்டரோ, கம்யூனிட்டி ஹேண்ட்லிங்கோ, ஏர் ட்ராப்ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறாங்க, மேட்டர்ஸ். ஸோ காயினா டோக்கனான்றது முக்கியம் இல்லைங்க. இந்த விஷயங்கள் எதில் இருந்தாலும் ஓகே தான், காயினாக இருந்தாலும் டோக்கனாக இருந்தாலும் ஓகே. நம்ம வந்து எதை படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 6 விஷயங்கள் இருந்தாலே போதும். அது காயினா டோக்கனான்றதை நம்ம முடிவு பண்ணி நம்ம டெசிஷன் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். யாரையும் நம்ம கேட்கணும், யாருக்கிட்டையும் நம்ம போயிட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போது ஒரு டோக்கனாக
இல்லை ஒரு காயினோ எதாக இருந்தாலும் அதை எப்படி படிக்கிறது, அது கரெக்டான ஒரு காயினா, அது கரெக்டான ஒரு டோக்கனா, அப்படின்னா எப்படி படிக்கிறது அப்படின்னா நான் படிச்சுட்டு எடுத்துருந்துருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஒரு காயினை வந்து நீங்கள் ரீட் பண்ணணும், இல்லை டோக்கனை ரீட் பண்ணணும்னா சில வெப்சைட்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் போனாலே அது லிஸ்டிங் இருக்கும், அதை படிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காயின் மார்க்கெட் கேப். காயின் மார்க்கெட் கேப் வந்து ஒரு பெரிய வெப்சைட்டுங்க. இட் டிசைட்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நிறையா அப்டேட் பண்ணிட்டு லைவாக வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக இருக்குது. அடுத்து காயின் கெக்கோ. கண்டிப்பாக இந்த காயின் கெக்கோன்ற வெப்சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. ரெண்டுமே வந்து சூப்பரான வெப்சைட்ஸ். நீங்கள் ரெண்டு இடத்துலையும் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் செர்டிக் அப்படின்ற ஒரு ஆடிட், காயின் ஆடிட் ரிப்போர்ட். ஸோ எப்படி வந்து ஒரு காயினை வந்து நம்ம படிக்கணும், எப்படி வந்து ஒரு காயினை வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கே ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ நாள் ஆச்சு, டோக்கனோட ஏஜ் என்ன, எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிருக்காங்க, செக்யூரிட்டி எப்படி, கவர்னன்ஸ் எப்படி, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, மார்க்கெட்டிங் எப்படி, மார்க்கெட் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே அழகாக செர்டிக் ஆடிட் இருக்கு. செர்டிக் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆடிட் கம்பெனி டு செக். ஓகேங்களா? அதுக்கடுத்து டெக்ஸ் ஸ்க்ரீனர். டெக்ஸ் ஸ்க்ரீனர்ன்றது பேசிக்லி டிஎக்ஸ் ஸ்க்ரீனர், டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் ஸ்க்ரீனர், ஆர் யூ கேன் சே பிளாக் செயினோட எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பிளாக் செயினோட டிரான்சாக்ஷன் ஸ்கேனர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு லெவலில் இது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இதை நம்ம படித்தோம்னா டிரான்சாக்ஷன் ஹேஷ்கேயோட எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ டிரான்சாக்ஷன் லைவாக போயிட்டுருக்கு பிளாக் செயின் மேலன்றதை நம்மளால் கவனிக்க முடியும். கண்டிப்பாக இதை நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து டெஃபில் லாமா அப்படின்ற ஒரு அகெயின் ஒன் மோர் ஒரு வெப்சைட்டை பிளாக் செயினை படிக்கிறதுக்கான லிஸ்டிங் பண்ணியிருப்பாங்க, ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க பிளாக் செயினுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ குயிக்காக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ காயின் மார்க்கெட் கேப் போகலாமா? ஸோ இதுதான் அந்த காயின் மார்க்கெட் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இந்த காயின் மார்க்கெட் வெப்சைட் நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டாப் இருக்குது, ட்ரெண்டிங் இருக்குது, வாட்ச் லிஸ்ட் இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக நீங்கள் படிக்கலாம். இதில் நிறையா காயின்ஸு லிஸ்டிங் எல்லாமே இருக்கும் பாருங்கள். பிட்காயின், எதீரியம், டெத்தர் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றா போனீங்கன்னா எல்லா காயினும் இருக்கும். அதுலேயும் போயிட்டிங்கன்னா ட்ரெண்டிங் காயின்ஸ்லாம் கூட இருக்கும். அதாவது இப்போதைக்கு என்ன காயின் ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதாவது நிறைய பேசப்படுது அப்படின்ற காயினும் இங்கே நீங்கள் படிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் எந்த காயின் வேணும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ண போகிற காயின் வந்து பார்த்திங்கன்னா ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ். ஓகேங்களா? ஆரிஜின்றது ப்ராஜெக்ட்டு, எல்ஜிஎன்எஸ்ன்றது அந்த டோக்கனோட பேர். ஓகே? ஸோ இங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ், இப்போ பேர் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் டவுனாக இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒயிட் பேப்பர் கொண்டு கொடுத்துருப்பாங்க, வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்டேட்ஸ் போயிட்டுருக்கோம், எப்படி போயிட்டுருக்குன்றதும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காயின் கெக்கோ. காயின் கெக்கோலையும் நீங்கள் போயிட்டு காயினை சர்ச் பண்ணலாம். டோக்கன் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இங்கேயும் போயிட்டு நீங்கள் ஆரிஜின் எல்ஜிஎன்எஸை போயிட்டு நீங்கள் இங்கே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ மார்க்கெட் கேப்பு, டோட்டல் சப்ளை, பாலிகன், பிளாக் செயின் எல்லாத்தையுமே நீங்கள் டெஃபி பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கலாம். எஸ், நம்ம காயின் மார்க்கெட் கேப் அண்ட் காயின் கெக்கோ பார்த்துட்டோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா செர்டிக்கோட ஆடிட் ரிப்போர்ட். ஓகேங்களா? போகலாமா? ஸோ எஸ், இந்த செர்டிக் ஆடிட் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு நான் பிளாக் செயினில் வந்து கிரிப்டோ கரன்சியில் வந்து 2 வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன். இந்த ரிப்போர்ட் தான் அந்த 2 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக கிளியராக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நம்ம ஒரு ஆடிட் ரிப்போர்ட் எடுக்கும்போது ஒரு பெஸ்ட் காயின், பாப்புலர் காயின், ஃபஸ்ட்டு வந்த காயின் பிட்காயின், அதை பற்றி பார்த்துருவோமா ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இங்கே போய்ட்டு நீங்கள் காயின் சர்ச் பண்ணுறீங்க. பிட்காயினோட ஸ்கோரிங் பாருங்கள். ஓவரால் 97.53. ஓகே, கோட் செக்யூரிட்டியில் 96, ஆப்ரேஷனில் 97, கம்யூனிட்டியில் 97, ஃபண்டமெண்டலில் 96, கவர்னன்ஸில் 97, மார்க்கெட்டில் 97. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் காயின்ஸ். ஆப்வியஸ்லிங்க நம்பர் 1 ரேங்க்
இதனால தான் நம்பர் 1 ரேங்க்ல இருக்குது. யூசர் ரேட்டிங் பாருங்கள் 8.14, எல்லாமே சூப்பருங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது தாங்க, ஜஸ்ட் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஓனர். இந்த ப்ராஜெக்ட் ஏஜ் பாருங்கள் 14 years 11 months. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பிட்காயினோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 14 years 11 months. டோக்கன் ஏஜ் பார்த்திங்கன்னா 14 years 11 months. ஸோ என்றைக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்துச்சோ அன்னிலேருந்தே அது லான்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள் ஆக்டிவ் யூசர்ஸ், இப்போது ஆக்டிவ் யூசர்ஸ்னால் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க. ஓகே, 46,601 people. டோக்கன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா $2.39 billion, ரொம்பவே அதிகம். டோட்டல் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள் கிட்டத்தட்ட 14,16,000 சில்லற ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இப்போ ஆக்டிவ் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,785 இந்த டைமில் இருக்காங்க. ஸோ லைட்லேருந்து டார்க் க்ரீன் பார்த்துக்கோங்க. பேசிக்கலி இந்த மிடில் ஈஸ்ட்லேயும் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, அந்த ஈஸ்டர்ன் சைடில் வந்து மிடில் ஈஸ்டில் சைடில் வந்து இப்போது ட்ரேடிங் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை படிச்சுக்கலாம். ஸோ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது 14 years ப்ராஜெக்ட் ஏஜ், யூசர்ஸ் பார்த்தீங்க, டோக்கன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் 2.3 billion அண்ட் டோட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து இன்னொரு காயின் பார்த்துருவோம். ஒரு ஸ்டேபிள் காயின் ஒன்று பார்த்துருவோம். ஸ்டேபிள் காயின்றது டெத்தர் USDT, அது பார்த்துருவோம். பாருங்கள், டெத்தர் ஸ்டேபிள் காயின் கூட பாருங்கள் 93.89 மார்க்ஸ் வாங்கியிருக்கு. கோட் செக்யூரிட்டி 91, ஃபண்டமெண்டல் 92, ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கு. இதை போய் நம்ம படித்தோம் அப்படின்னா 11 years பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை. 8 years புழக்கத்தில் இருக்குது லான்ச் பண்ணி. வாவ், ஆக்டிவ் யூசர்ஸ் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. $139.69 billion, பில்லியனுங்க, பில்லியன், மில்லியன் கிடையாது. 99 lakhs, no, I think 99 crores. அண்ட் இவ்வளோ பேர் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. எவ்வளோ யூசர்ஸ் பாருங்கள், அக்ராஸ் த குளோப் பயங்கரமான யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ USDTங்க எப்படி US டாலர் கிங்கோ அதே மாதிரி USDT கிங் ஆஃப் கிரிப்டோ கரன்சி, கரெக்டுங்களா? என் பிட்காயினே நம்ம டாலர்ஸில் தான் சொல்கிறோம். ஸோ இதுதான் அந்த பவர். எத்தீரியம் பார்த்துருவோமா? எல்லாருக்கும் செகண்ட் ரேங்க்கில் இருக்க காயின் எத்தீரியம் பார்த்தீங்கன்னாலும் 97.23, வண்டர்ஃபுல், ஒன் ஆஃப் த பெஸ்ட் காயின்ஸ். 12 years இந்த ப்ராஜெக்ட், 12 years லான்ச் டேட். ஓரளவுக்கு யூசர்ஸ் இருக்காங்க பாருங்கள். இது மில்லியன் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, பெட்டர். சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச இன்னொரு காயின் இருக்குது, பெல்டெக்ஸ் அப்படின்ற காயின் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70.36 மார்க்ஸ் இருக்குது. BBB ரேட்டிங், கோட் செக்யூரிட்டி 69.24, ஆப்ரேஷனல் வந்து பார்த்திங்கன்னா 66, 68.2 ஃபண்டமெண்டல் அண்ட் 53 கவர்னன்ஸில் கொஞ்சம் கம்மி மார்க். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது லைவாக பார்த்திங்கன்னா 8 years ப்ராஜெக்ட் ஏஜ், 5 years லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. 81 யூசர்ஸ் தான். ஸோ $236 தான். பிகாஸ் கொஞ்சம் ப்ரைவசி காயினால கொஞ்சம் யூசர்ஸ் கம்பேரிட்டிவ்லி USDT பிட்காயினை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நெவர்தலெஸ் கொஞ்சம் யூசர்ஸ் இருக்காங்க. சரி, அதே மாதிரி நம்ம இப்போது பண்ணிகிட்ருக்க ஆரிஜின் LGNS காயின் பார்த்துடலாம். ஓகே, சாரி, டோக்கன், இது டோக்கன் பார்த்துடலாம். ஆரிஜின் டோக்கன் பார்த்தீங்கன்னா 81.56 A ரேட்டட் காயின், கோட் செக்யூரிட்டி 81, மார்க்கெட் 88, ஆப்ரேஷனல் 84, கம்யூனிட்டி 88, கவர்னன்ஸ் 88, ஃபண்டமெண்டல் 62. ஸோ ஏன் ஃபண்டமெண்டல்னால் ஜஸ்ட் லான்ச் பண்ணி 2 years தான் ஆகுது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே போயிட்டு நம்ம ஏஜ் பார்த்துலாம். வாவ், ஏஜ் பாருங்கள் 14 years. கிட்டத்தட்ட பிட்காயின் எப்போ ஆரம்பிச்சதோ அதே டைமில் தான் இந்த ப்ராஜெக்டும் போயிட்டுருக்கு. ஸோ பிட்காயின் லான்ச் ப்ராஜெக்ட் ஆரம்பித்த டைம்லேருந்தே இவங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. நினச்சி பாருங்க, பிட்காயின் ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போவே இவங்க ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் அண்ட் பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. பிட்காயினை ரெடி பண்ண டீம்லே இவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், கூடிய சீக்கிரம் வில் கம் டு நோ தட். டோக்கன் லான்ச் டேட் பாருங்கள் 2 years 4 months தான் ஆகுது.
பட் 14 இயர்ஸ் ப்ராஜெக்ட், அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. நைஸ். கிட்டத்தட்ட 5,44,000 யூசர்ஸ் இருக்காங்க. $5.45 பில்லியன் டோக்கன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. இதுதான் இந்த பவர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டோக்கன். பேர் மார்க்கெட் டைமில் இந்த 20.32% பிக்கப் ஆகிறது வந்து உண்மையிலே ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு காரணம் நிறைய இன்ஃபர்மேஷன் கம்யூனிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய ட்வீட்ஸ் வந்துருக்கு பாசிட்டிவாக. ஸோ எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் எடுத்திருக்காங்க பேர் மார்க்கெட்டில். அந்த மாதிரி அழகான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ டோக்கன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இவ்வளோ ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. கிட்டத்தட்ட 2 கோடி ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஆக்டிவ் யூசர்ஸ் பாருங்கள், டெத்தரை விட அதிகமாக இருக்காங்க. 75,000 ஆக்டிவ் யூசர்ஸ் எஸ்பெஷலி இப்போது ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேட்டட் காயினாக இப்போதைக்கு வந்திருக்கு கம்பேர்ட் டு அதர் காயின்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் நம்ம அந்த சர்டிக் ஆடிட் ரிப்போர்ட். இது மாதிரி நீங்கள் எந்த காயின் வேணால் பார்த்துக்கலாம், டாஜ் காயின் பார்த்துக்கலாம், யூ கேன் எனிதிங். எந்த காயின் இருந்தாலும் யாராவது ஒரு காயின் சொன்னாங்க, இந்த காயின் வந்து நல்லபடியாக இருக்குமா, ஸ்டேக்கிங் கொடுக்கலாமா வேணாமான்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா முதல்ல வந்து அந்த காயினை நீங்கள் செக் பண்ணுங்கள். சர்டிக் ஆடிட் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆடிட் ரிப்போர்ட். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம டெக்ஸ் ஸ்க்ரீனர் போயிடலாம். டெக்ஸ் ஸ்க்ரீனர் நான் சொன்னல அந்த ட்ரான்சாக்ஷன் ஹேஷ் எல்லாத்தையும் செக் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து லாங்கினஸ் எல்ஜிஎன்எஸ் காயின் பேர் லாங்கினஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $2 ப்ரைஸில் போயிட்டுருக்கு. $2.01 பேர் மார்க்கெட் டைமில். ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஷாப்பிங் டைம், இது வாங்குகிற டைம். எஸ், லிக்விடிட்டி பாருங்கள், $206.3 மில்லியன். லிக்விடிட்டினா என்ன, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். லிக்விடிட்டினா ஊர்லலாம் சின்ன வயசில் கை காசு கொடுப்பாங்கள்ல, பாட்டி தாத்தா ஊருக்கு போகும்போது, அந்த மாதிரி நம்ம கையில் செலவு பண்ணுற காசு. அதாவது இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது லிக்விட் பணம், அது பேங்க்கிட்டே இருக்கும், ஸ்கூலில் இருக்கும், ஆஃபீஸில் இருக்கும், வீட்டில் இருக்கும். ஸோ கை காசு, ஸோ லிக்விடிட்டி. அப்போ லிக்விடிட்டி பாருங்கள், எவ்வளோ ஒரு காயின் வந்து எவ்வளோ லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். பாருங்கள் மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது. ஸோ இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த யூஎஸ்டி இருக்குல்ல, ட்ரான்சாக்ஷன்ஸ் கீழே நடந்துகிட்ருக்கு பாருங்கள், பை செல் எவ்ரி செகண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். 6 செகண்ட்ஸ், 4 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ். இப்போ ஒன்று பண்ணுவோம், இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடக்குதுல, எவ்வளோ டாலர்ஸ்ன்னு போட்டு பார்ப்போம். $10,000 மேலே. $10,000 இந்தியன் ருப்பியோலாச்சு, 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இப்போ எவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்காங்க இந்த டோக்கன் தான் பார்த்துருவோமா? பாருங்கள் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. 6 minutes ago, 1 hour ago எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பேர் 10 லட்சத்துக்கு மேலே இந்த டோக்கனை வாங்கிட்டே இருக்காங்க. 11 hours, 12 hours. சரி, ஒரு $5,000 மேலே பாருங்கள், நிமிஷத்துக்கு வாங்கிட்டு இருக்காங்க. 6 minutes, 1 hour, 7 minutes. அப்போது இவ்வளோ பேர் வாங்குறாங்க அப்படின்னா இதில் ஏதோ இருக்குது, கரெக்டுங்களா? அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கும் போது தான் தெரிஞ்சது நிறையா இருக்குங்க. எனக்கு நானே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே சைடில் போய்ட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் ஹேஷ்கே கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ பாலிகன் ஸ்கேனில் போய்ட்டு அவங்க வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்துக்கலாம். எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, டைம் ஸ்டாம்போடு கொடுத்துருவாங்க. ஓகே, வெரி ஜெனுவின். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் காயின் இருக்குது, இல்லை ஃபேவரட் எதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே போய்ட்டு இங்கே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு புக் எழுதினேன், வைபெல்டெக்ஸ் அப்படின்ற புக் எழுதினேன். ஸோ எனக்கு எப்பவுமே அந்த காயின் பிடிக்கும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைவசி டெக்னாலஜி காயின். ஸோ அதை வந்து நான் எப்போவுமே ஒப்பிட்டு பார்ப்பேன். ஸோ பெல்டெக்ஸ் காயினை வந்து நம்ம இப்போது அதையும் ஒப்பிட்டு பார்ப்போம், இப்போ எப்படி போயிட்டுருக்கு, என்ன சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு. BDX USDT இருக்குது, இந்த பேர் கூட ஓகே தான். இத்தீரியம் இருக்குது பாருங்கள், இத்தீரியம். திஸ் பேர் இஸ் வெரி லிட்டில் லிக்விடிட்டி. ஓகே, டெத்தர் பார்க்கலாமா? பிட் மோனேரோ பார்க்கலாம். எஸ், XMR. எஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். XMR, USDC அந்த மாதிரி இருக்கணும். இது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குது. பட் USD ஒரு $5,000, $10,000 போல் போட்டோம்னா ஓரளவுக்கு ஒரு மாதம் முன்னாடி வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி நம்ம காயினை படிக்கணும், படித்து இந்த மாதிரி இடத்துல நம்ம அடுத்தடுத்து போயிட்டுருக்கலாம். அதேமாதிரி டெஃபி. ஸோ இந்த டெஃபி லாமா அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளாக் செயின் ஸ்கேன் பண்ணி ரேங்கிங் கொடுக்குற ஒரு வெப்சைட், டெஃபி லாமா. ஓகே, ஸோ டெஃபி லாமா எப்போ டைம் கிடைச்சுன்னா நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளாக் செயின் கீழே போயிட்டுருக்கோம். இதில் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இந்த காயின் டோக்கன் ரிலேட்டடாக ஓன் பிளாக் செயின் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, அனுபிஸ் பிளாக் செயின். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே லிஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அனுபிஸ் இது ரீசெண்டாக லான்ச் பண்ணது. அனுபிஸ் பிளாக் செயின் போன மாதம் தான் லான்ச் பண்ணாங்க. டோக்கன்ஸ் வேர் டு சர்ச் அனுபிஸ் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேல்யூ லாக்ட் இன் டெஃபி. இந்த டெஃபி டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸ் பிளாட்ஃபார்மில் எவ்வளோ லாக் பண்ணியிருக்காங்க வேல்யூ அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ராக்கெட் ஸ்வாப் பண்ணுறதெல்லாம் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு காயினும் நம்ம படிக்கலாம். எல்லாமே இருக்குது, எத்தீரியம் இருக்குது, ட்ரான் இருக்குது, பாலிகன் இருக்குது. ஸோ எஸ், these are the factors which we check. Okay, let's go back to the topic. So to summarize, coin market cap, CoinGecko, Satic, audit report, Dex scanner and DeFi Llama. Okay, இப்போ நம்ம அடுத்து போகலாம். ஸோ ஓவராலாக இப்போ நம்ம காயின் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் 97, எத்தீரியம் 97, இது டெத்தர் 93, Origin LGNS 81, காயின் பார்க் அப்படின்னு ஒரு காயின், மெட்டா கேபிகே ஒரு 73.5, பெல்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 70.38. ஸோ ஓவராலாக நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம காயின் நம்ம டோக்கன் எங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு. ஸோ இந்த கம்பேரிட்டிவ் ரிப்போர்ட் நல்லாயிருக்கும், வேணும்னா பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எஸ், எல்ஜிஎன்எஸ் வந்து டோக்கன் தான், காயின் கிடையாது, டோக்கன் தான். ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா லாங்கினஸ்னால் லாங் டேர்ம். இது ரக் புல்லோ இல்லை வந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு எடுத்துகிட்டு ஓடுறது, ஒரு 3 மந்த்ஸ்க்கு எடுத்துகிட்டு ஓடுறது, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடையாதுங்க. லாங்கினஸ் அப்படின்னா லாங் டேர்ம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்தியாவில் வந்து 2 இயர்ஸாக போயிட்டுருக்கு. நார்த்தில் ரொம்ப பாப்புலரான ஒரு காயின். நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் வச்சிங்கன்னா நிறைய ஹிந்தி வீடியோஸ் வரும். தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் ஸ்பேன் டைமில் வந்திருக்கு. இட்ஸ் டூயிங் ரியலி வெல் அக்ராஸ் த குளோப், நல்லாவே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 25 lakh வாலெட்ஸ் அக்ராஸ் த குளோப் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணிட்டேன். இட்ஸ் பீங் ரியலி டூயிங் வெல். சரி, எல்ஜிஎன்எஸ் டோக்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோர் டோக்கன் ஆஃப் ஆரிஜின் ப்ராஜெக்ட் பவரிங் தி ஈகோசிஸ்டம். இட் கனெக்ட்ஸ் பாலிகன் அண்ட் அனுபிஸ். இப்போ பாலிகன் பிளாக் செயின் இருக்குது, அனுபிஸ் ஓன் பிளாக் செயின் இப்போ டிரான்சாக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? பவர் ஸ்டேக்கிங், லிக்விடிட்டி அண்ட் ரிவார்ட்ஸ். ஓகே, டிசைன்ட் வித் டிஃப்ளேஷனரி ரோட் மேப். அதாவது இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா அதுக்கு டிஃப்ளேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது சரிசமமாக கொண்டு போவாங்க, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு. அது பிளான் இருக்கீங்க. அப்புறம் இதுதான் வந்து ஒரு ஃபியூல் ஃபார் ப்ரைவசி ஃபோக்கஸ்ட் டெஃபி பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து வெறும் ஜஸ்ட் டோக்கன் கிடையாது, இந்த என்டையர் ஈகோசிஸ்டமை பண்ணது. இப்போது இந்த ப்ராஜெக்ட் ஆரிஜின் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்ட் அப் பை 5 கண்ட்ரீஸுங்க. 5 மேஜர் கண்ட்ரீஸ்: US, ரஷ்யா, சைனா, மலேசியா, சிங்கப்பூர். ஐ திங்க் குவைட் பாப்புலர் கண்ட்ரீஸ் அக்ராஸ் த குளோப், ரொம்ப டாமினேட்டிங் கண்ட்ரீஸ். ஸோ வெரி ஸ்ட்ராங் நெட்வொர்க் கால் DAO. DAO ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன். இட்ஸ் அ குரூப் ஆஃப் நெட்வொர்க் ஃப்ரம் 5 கண்ட்ரீஸ். ஸோ குவைட் பாப்புலர் டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அனுபிஸ் பிளாக் செயின் சிங்கப்பூர் ஈவெண்ட் நடந்தது. ரொம்ப பிரபலமாக, ரொம்ப பாப்புலராக, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ
ஸோ வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட்டுங்க. 5 countries குளோபல் கம்யூனிட்டி. அந்த குளோபல் கம்யூனிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலுங்க. சூப்பராக இருக்குது, உண்மையிலே சொல்கிறேன். வருகிற இந்த மாதம் கடைசி கூட நம்ம நேராக ஒரிஜின்லேருந்தே வந்து டைரெக்டாக இந்தியா வந்து மலேசியாவிலேருந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு நோ டைரெக்ட்லி கம்பெனிலேருந்து வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் டைரெக்டாக. ஸோ கம்பெனி மீன்ஸ் ஐ மீன் கம்பெனி, த டிஏஓ டீம். டிஏஓ டீம்லேருந்து அக்ராஸ் த குளோப்லேருந்து வராங்க. ஓகே, ஸோ கிரேட். ஆரிஜின் ப்ராஜெக்ட் ஈகோசிஸ்டம் குவிக்காக ஒரே நிமிஷத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, ஒயிட் பேப்பர் இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபியர்லெஸ் கான்ட்ராக்ட், இட்டர்னல் கான்ட்ராக்ட், பிஸ்னஸ் மாடல் எப்படி பண்ணுறாங்க, அப்புறம் அனுபிஸோட ஒயிட் பேப்பர், இது எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட 388 பக்கம் இருக்குது. அதை படிச்சுட்டேன். படிக்கிறதுக்கு தான் டைம் ஆச்சு, கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. பட் படித்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட், ஆல்மோஸ்ட் அன் இம்மார்டல் ப்ராஜெக்ட். இது போகாது, பயங்கரமான ப்ராஜெக்ட், சூப்பரான ப்ராஜெக்ட் அப்படின்றத நான் வந்து அந்த ஒயிட் பேப்பர் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபியர்லெஸ் கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த ஒரிஜின் வந்து க்ரியேட் பண்ணாங்க அதை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இட்டர்னல் கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது, எப்படி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க, புழக்கத்துக்கு ரியல் வேர்ல்டு அசெட்ஸ் எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க, ரியல் டைம் அப்ளிகேஷன் எப்படின்றத எழுதியிருக்காங்க. ஆரிஜின் பிஸ்னஸ் மாடல் என்னென்னா எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நான் வந்து இப்போ காயின் லான்ச் பண்ணிட்டேன், டோக்கன் லான்ச் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்ணிட்டேன், கான்ட்ராக்ட் சேர்த்திட்டேன், இதை மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்க்குறது, அதுதான் அந்த பிஸ்னஸ் மாடல். அப்புறம் அனுபிஸோட ஒயிட் பேப்பர், இது வந்து டெக்னாலஜி. இப்போ நான் இந்த அனுபிஸோட வெப்சைட்டை காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ரைவசி டெக்னாலஜியை எப்படி வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ப்ரைவசி ஸ்டேபிள் காயின் கொண்டு வராங்க, அதுதான் அந்த அனுபிஸ். ஓகே, ஸோ இந்த ஓவரால் ப்ராஜெக்ட் ஒரே லைனில் சொல்லணும்னா, அந்த ஃபியர்லெஸ் கான்ட்ராக்ட் இருக்குல்ல ஃபஸ்ட்டு, அது வந்து டிஃபைன்ஸ் த விஷன். இட்டர்னல் கான்ட்ராக்ட் வந்து கிரியேட்ஸ் த ரோடு மேப். ஓகே, ஆரிஜின் பிஸ்னஸ் மாடல் வந்து எக்ஸிக்யூட்ஸ் த ஸ்ட்ராட்டஜி. அனுபிஸ் ஒயிட் பேப்பர் வந்து டெலிவர்ஸ் த டெக்னாலஜி. எல்ஜிஎன்எஸ் காயின் வந்து பவர்ஸ் த ஈகோசிஸ்டம். ஸோ எண்ட் டு எண்ட் ப்ராசஸ். புரியுதுங்களா? ஒன் பிளாக் செயின், அனுபிஸ் பிளாக் செயின். ஸோ இந்த அனுபிஸ் பிளாக் செயின் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வெப்சைட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள், இதுதான் அந்த அனுபிஸ் செயின் .ai வெப்சைட். .ai வெப்சைட் பார்த்துருக்கீங்களா? .io பார்த்துருப்பீங்க, பட் அனுபிஸ் செயின் .ai வெப்சைட் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். செலக்டிவ் ப்ரைவசி. இப்போ நம்ம இந்த வெப்சைட்குள்ளே போகிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலுங்க. பாருங்கள் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. ஓகே, பில்டிங்குள்ளே போகிறோம். ரீஇக்னைட் ப்ரைவசி ஃபினான்ஸ், ரீஇக்னைட் சொல்கிறாங்க. ஓகே, இக்னைட்டில் ரீஇக்னைட். ஓகே, பிளாங்க் ZK ப்ரூஃப்ஸ், ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் அப்படின்ற டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி கிளாஸஸில் எடுத்திருக்கேன், பில்டெக்ஸ் கிளாஸில், புக்கில் எடுத்திருக்கேன். இவங்களும் ZK ப்ரூஃப்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. EVM கம்ஃபர்டபுள் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்த ஃப்ளோர் போகலாமா? ஒரு ஃப்ளோர் முடிஞ்சிச்சு, அடுத்த ஃப்ளோர் போகலாம். பாருங்கள் எப்படிலாம் கூப்பிட்டு போகிறாங்கன்னு. பிளாங்க் பவர்டு ப்ரைவசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லாமே ப்ரைவசிக்கு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அடுத்த ஃப்ளோர் போகலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ப்ரைவேட் ப்ரோக்ராமபிள் எக்கனாமி, அதாவது இந்த என்டையர் எக்கனாமியை எப்படி ப்ரைவசியாக மெயின்டைன் பண்ணுறது, அதை அழகாக கொண்டு வராங்க. நிறைய ப்ரூஃப்ஸ், ரிசோர்ஸஸ், ஐடென்டிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொண்டு வராங்க. அடுத்த ஃப்ளோர் போகலாமா? அடுத்து மேலே ஏறி போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், பில்டிங் எ ப்ரைவசி ப்ரிசர்விங் அனானிமஸ் பிளாக் செயின் நெட்ஒர்க். ஓகே, இதுதான் அந்த அல்டிமேட் கோல் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். இந்த வெப்சைட் எப்படி இருக்குங்க? பச்சை கலர்னாலே ப்ரைவசி தான், கரெக்டுங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன் ஆஃப் த வெரி 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 அட்வான்ஸ்ட் வெப்சைட். இந்த வெப்சைட் தயார் பண்ணுறதுக்கே தெரியல எவ்வளோன்னு. பாருங்கள், டாக்ஸு, கோடு, EVM நெட்ஒர்க்கு எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். In Hong Kong, we are building a bridge between trade, finance and Web3, redefining Web3 privacy boundaries, breaking the barrier between EVM and privacy. இதெல்லாம் ஆர்டிகல்ஸுங்க, இதை பற்றி நியூஸ்லைனெல்லாம் வந்திருக்கு. ரொம்ப ஆக்டிவான ஒரு அனுபிஸோட ஃபவுண்டேஷன் 2020 லான்ச் பண்ணுது. அனுபிஸ் லேப்ஸ், டெவலப்பர்ஸ், எங்கள் அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட் எல்லாம் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட்ஸ்.
வெரி வெரி ஜென்யூன் வெப்சைட். கம்யூனிட்டி சூப்பர் கம்யூனிட்டி, ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி. ஓகே நம்ம இப்போ வெப்சைட்டை பார்த்துட்டோம். onbestchain.ai பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்து எஸ் லைக் இட் அப்படின்னு போடுங்க. சரி, ஓகே, ஆடிட் எல்லாம் கிளியர் பண்ணிடுச்சு. கரெக்ட், சர்டிக் ஆடிட். இது ரீசெண்டாக ட்வீட் போட்டாங்க, ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், கோர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வெரிஃபை ஆயிடுச்சு இந்த ஆடிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரிங்க, டோக்கன் ஓகே, ரேங்கிங் ஓகே, ப்ராஜெக்ட்ஸ் ஓகே, பேக்ரவுண்ட் ஓகே, வெப்சைட் ஓகே, டெஸ்ட் ரிப்போர்ட், ஆடிட் ரிப்போர்ட் எல்லா செக்கும் ஓகேங்க. எப்படிங்க 18% மாதம் கொடுக்க முடியும், எப்படிங்க 30% மாதம் கொடுக்க முடியும் அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கொடுக்க முடியாது அப்படின்னு பல பேர் சேலஞ்ச் பண்ணுவாங்க உங்களை. பல பேர் சேலஞ்ச் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எவ்வளவோ டோக்கன்ஸ் வந்து அப்படியே வேனிஷ் ஆயிருக்கு, அப்படியே காணாமல் போயிருக்கு. இந்த மாதிரி எவ்வளவோ பேர் வந்து ஓடி போயிட்டாங்க, நாங்கள் மட்டும் நிலைச்சு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட எக்ஸ்பிளனேஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக ஏதாவது ஒரு காயின் உங்களுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த ப்ரெசன்டேஷன் முடியும் போது நீங்களே பாருங்கள். இந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சு இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு காயின் ஸ்டேக்கிங் கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே போய் கேளுங்க, ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் நீங்கள் எப்படி எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக போய் கேளுங்க. அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறான்னு பாருங்கள். அவங்க கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்கன்னா சூப்பருங்க. சரிங்களா, எனக்கு இந்த தேடல் ரொம்ப தேவைப்பட்டுச்சுங்க. ஏன்னா நான் மூளையை கழட்டி வச்சுட்டு வர முடியாதுங்க. நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு மூளையை வச்சு தான் எல்லாமே, சாப்பாடு, என்னோடய பொழப்பு எல்லாமே மூளையை வச்சு தாங்க. ஸோ எப்படி இந்த 18% கொடுக்குறாங்க, எப்படி இந்த 30% கொடுக்குறாங்க அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. வாய்ப்பே இல்லை அப்படின்வாங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நம்ம பார்த்துடலாமா? எஸ், பார்த்துடலாம். ஒரு நாளில் 4 தடவை 6 மணி நேரம் கரெக்டுங்களா? அப்போது எவ்ரி 6 hours இங்கே வந்து பிளாக் செயின் அந்த பிளாக் செயினை ரன் பண்ணி பிளாக் டைமை ரெடியூஸ் பண்ணி அதுக்கான டிரான்சாக்ஷன் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வச்சு எடுத்து எவ்ரி 6 hours இவங்க இப்பாக் ரன் பண்ணுவாங்க. இப்பாக்னா ஒரு சைக்கிள், ரிவார்ட் சைக்கிள். ஒரு இப்பாக் வந்து ஒரு ரிவார்ட் சைக்கிள். ஸோ எவ்ரி 6 hours இவங்க வந்து இப்பாக் சைக்கிள் எடுத்து ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஓகேங்களா? மாத கடைசி இல்லைங்க, 10 நாள் இல்லைங்க. சரிங்களா? எவ்ரி 6 hours உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். எப்படின்னு பார்க்குறீங்களா? பார்த்துலாம். ஸோ 0.15% பர் இப்பாக் கிடைக்கும். பர் இப்பாக்னா பர் சைக்கிள், பர் 6 ஹவர்ஸ்க்கு 0.15%. 0.15% இன்ட்டு 4 இப்பாக். ஏன்னா ஒரு நாளைக்கு 4 இப்பாக்ஸ், 4 சைக்கிள் இருக்குது. அப்போ 4 × 0.15 இஸ் 0.6%. ஓகேங்களா? அப்போ 0.6% இன்ட்டு 30 days பிகம்ஸ் 18%. அதுவே நீங்கள் இன்னொரு பிளானில் போட்டிங்க, ஃபிக்ஸடில் போட்டிங்கன்னா 18% ப்ளஸ் 11 எக்ஸ்ட்ரா கொடுத்து கிட்டத்தட்ட 29 to 30% வரும். ஏன்னா 18ன்றது காம்பவுண்டிங்கில் கொஞ்சம் 18 to 19 மாறும். அதனால் 30%ன்னு நான் கொடுத்துருக்கேன். நம்ம தாங்க மாதம் சம்பளம் வாங்கி மாதம் ஃபீஸ் கட்டி மாதம் ரெண்ட் பே பண்ணி மாத கணக்கில் இருக்கோம். கிரிப்டோ துறை மாத கணக்கெலாம் இல்லை, அது நேர கணக்கில் போயிட்டுருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஹவருக்கு போயிட்டுருக்கு. சரிங்களா? இவங்க ரிவார்டு வந்து பர் டே பர் ஹவர் கொடுக்குறாங்க, பர் 6 hours கொடுக்குறாங்க. ஸோ நம்ம மைண்ட் செட்டை அங்கே மாற்றிக்கணும். ஏதோ மாதத்துக்கு கொடுக்குறாங்க, வேறு யாரோ சௌரியத்துக்கு கொடுக்குறாங்க, நானும் போய் அந்த மாதத்துக்கு போய் கால்குலேஷன் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம், அது ஓகே, இந்த 0.15% எப்படி வந்துச்சு அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு தெரியும். பார்த்துருவோம். அதுக்கு கருவூலம்னு ஒன்று இருக்குது, அதை பார்த்துருவோம். கருவூலம் அப்படின்னா என்ன? ட்ரெஷரி பூல். இப்போ எல்லாத்துக்கும் ட்ரெஷரி மேனேஜ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கருவூலம் இருக்குது,
ஸ்கூலுக்கு கருவூலம், காலேஜுக்கு, ட்ரஸ்ட்டுக்கு, பேங்க்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கருவூலம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கிரிப்டோ இவங்க மேனேஜ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா கருவூலம் இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்லி இந்த ப்ராஜெக்ட் அண்ட் காயின் எதை ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேங்கிங், சென்ட்ரலைஸ்டு பேங்கிங்கை டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ் பேங்கிங்கை மாற்றுறதுக்கு இன்சிங்க் வித் ஜீனியஸ் அண்ட் கிளாரிட்டி ஆக்டுக்காக வந்த ஒரு ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட் இது. ஸோ கருவூலத்தை பற்றி நம்ம பேசாமல் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ப்ளஸ் இது வந்து ஈல்டு ஃபார்மிங் கேட்டகரியில் இருக்குது. டெஃபியோட ஈல்டு ஃபார்மிங் கேட்டகரினால இங்கே எல்லாமே டிரான்சாக்ஷன் பேஸ்ட் தான். ஸோ நீங்கள் காயின் மின்ட் பண்ணுறதும் காயின் வித்ட்ரா பர்ன் பண்ணுறதும் எல்லாமே டிரான்சாக்ஷன் பேஸ்ட் தான் இங்கே எல்லாமே. சரிங்களா? எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் த ஈல்டு. ஓகே, காயின் கொடுத்து காயினை ஸ்டேக்கிங் கொடுத்து காயினை பர்ன் பண்ணி எடுக்கிறது. ஸோ மின்டிங் அண்ட் பர்னிங். ஓகேவா? ஸோ அதுதான் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஸ், போகலாமா கருவூலத்துக்குள்ளே? ஸோ கருவூலத்துக்குள்ளே போயிட்டோம். இப்போது இந்த காயின் இந்த டோக்கன் திருப்பி காயின் வருது. இந்த டோக்கன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஸ்டேபிள் காயினை பேஸ் பண்ணியிருக்கு. ஸ்டேபிள் காயினில் 3 விதம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபியட் பேக்டப் டாலர் நோட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ பேக்டப் டை அந்த மாதிரி காயின், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அல்காரிதமிக் பேக்டப். ஓகேங்களா? இப்போது ஃபியட் பேக்டப் ஸ்டேபிள் காயின் வச்சு நீங்கள் கிரிப்டோ மின்ட் பண்ண முடியாது, டோக்கன்ஸ் மின்ட் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் ஃபியட் பேஸ்ட் ஸ்டேபிள் காயின் எடுத்து கிரிப்டோ பேக்டப் டை காயினை வந்து நீங்கள் எடுத்தால் தான் உங்களால் வந்து மின்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது நம்ம எக்ஸாம்பிள் கிடைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா USDT. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோங்க, USDTன்ற ஒரு ஸ்டேபிள் காயினை எடுத்து மார்க்கெட்லேருந்து எடுத்து வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி KYC எல்லாம் பண்ணி அந்த USDTயை வாங்கி அந்த USDTயை வச்சு கிரிப்டோ பேக்டப் டாயை மாற்றுறீங்க. ஓகே, ஏன்னா அதை வச்சு தான் மின்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு USDT இஸ் ஈக்குவல் டு 1 டை. ஓகே, அந்த டாயோட விலை என்னன்னா ஒரு USDTயோ அதுதான். ஓகே, ஒரு USDT வச்சு ஒரு டாய் உருவாக்குறோம். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 300 USDT போடுவோமே கருவூலத்தில், 300 USDT போட்டோம்னா 300 டாய் உருவாகும். சரிங்களா? இப்போது கருவூலத்துக்குள்ளே போகிறோம். இங்கே தான் அந்த LGNS டோக்கன் மின்ட் பண்ணுறோம். இங்கே தான் நம்ம LGNS டோக்கனை நம்ம ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்களேன், காயின் ஃபார்மர் அப்படின்னு வச்சுக்கலாமா? இன்றைக்கி யாருங்க ஃபார்மிங் பண்ண முடியும்? அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே ஃபார்மிங் பண்ணிட்டு போகலாம். யாராவது விவசாய பேக்ரவுண்ட்லேருந்து இருந்தீங்கன்னா ஹைஃபை, விவசாயம் பண்ணணும்னு பிடிச்சிருந்தீங்கன்னா ஹைஃபை. ஸோ இப்போ நம்ம காயின் விவசாயம், டோக்கன் விவசாயம் இந்த கருவூலத்துக்குள்ளே பண்ணிடலாம். ஓகே, ஸோ 300 டாய் எடுத்துகிட்டு வரோம். 300 டாய் எப்படி எடுத்து வரோம்? 300 USDTலேருந்து எடுத்து வரோம், உள்ளுக்குள்ளே போகிறோம். ஓகே, உள்ளே போயிட்டு இங்கே 1:1 ரேஷியோ, எப்படி 1:1 ரேஷியோவில் நம்ம மின்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஜீனியஸ் ஆக்ட் எடுத்து பாருங்கள், ட்விட்டரில் போய் கூகுளில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்களும் 1:1 தான் யூஸ் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம கருவூலத்தில் அக்ரிமெண்ட், ஓகே, குவிக் ஸ்வாப் ஆரிஜின் ப்ராஜெக்டோட அக்ரிமெண்ட் என்னன்னா 1:1 ரேஷியோவில் we will mint. ஓகே, ஸோ ஒரு டாய் கொடுத்து ஒரு LGNS உருவாயிடும். எப்படி? ஒரு டாய் கொடுத்தா ஒரு LGNS உருவாயிடும். அப்போ 300 டாய் கொடுத்தா 300 LGNS உள்ள கருவூலத்துக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு, பெக் ஆயிடுச்சு. பெக்னா 300 வச்சு 300 LGNS உருவாக்குறது அக்ரிமெண்ட். ஓகே, இப்போது உங்ககிட்ட நான் கேள்வி கேட்குறேன், சேட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். 300 டாயை வச்சு 300 LGNS உருவாக்கணும்னா என்கிட்ட டோட்டலாக எவ்வளோ LGNS இருக்குது? நீங்கள் 300ன்னு சொல்வீங்க. இல்லை, 600, 300 + 300. அதாவது எக்ஸாம்பிள் சொன்னோம்னா 1 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணி கொடுத்தா மிக்ஸ் பண்ணால் டோட்டலாக 2 லிட்டர் பாலுன்னு தானே சொல்வீங்க. அந்த மாதிரி. ஓகே, ஸோ என்னோட ஒரு டீம் மெம்பர் ரீசெண்டாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. ஸோ அவங்கள பற்றி நான் சொல்லலை பேர், அவங்களோட ப்ரைவசிக்காக. பட் ஒரு டாய் கொடுத்து ஒரு LGNS, அந்த மாதிரி 300 டாய் கொடுத்து 300 LGNS, டோட்டலாக
600 எல்ஜிஎன்எஸ் உள்ள உருவாயிருச்சு. சூப்பரா, சூப்பர். இப்போது இதிலேருந்து நான் இப்போ எல்ஜிஎன்எஸ் $300 ஆக்சுவலாக மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜிஎன்எஸ்க்கு $3 தேவைப்படும். கிட்டத்தட்ட 3 டாய் தேவைப்படும். புரியுதுங்களா? ஒரு எல்ஜிஎன்எஸ்க்கு 3 USDT. இன்றைக்கி ஒரு எல்ஜிஎன்எஸ் டோக்கனோட ரேட் என்னென்னா 3 USDT. ஓகே, அப்போது 300 USDT கொடுத்தா எனக்கு 100 எல்ஜிஎன்எஸ் தானே வரணும் மார்க்கெட்டில். ஸோ 100 எல்ஜிஎன்எஸ் நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே பாக்கி எவ்வளோ இருக்குது? அந்த 600ல் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு, எனக்கு ஹிந்தியே வருது, மார்க்கெட் ப்ரைஸ்க்கு சாப்ஸே அப்படின்ற மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு எல்ஜிஎன்எஸ்க்கு 3 USDT கணக்கில் 300 USDT கொடுத்து 100 எல்ஜிஎன்எஸ் நான் வாங்கிட்டேன். அப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ எல்ஜிஎன்எஸ் பாக்கி இருக்கு? 500. கரெக்ட், 500 சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒரு ஹைஃபை. 500 எல்ஜிஎன்எஸ் உள்ளே இருக்குது. ஓகே, நல்லா யோசிங்க. 300 USDTயை வாங்கி 300 டாய் கொடுத்து 300 டாயை உள்ளே கொண்டு போயிட்டு 1:1 ரேஷியோவில் 300 டாய் வச்சு 300 எல்ஜிஎன்எஸ் நம்ம கருவூலத்தில் மின்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக 600ல் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வெளியே வெறும் 100 எல்ஜிஎன்எஸ் எடுத்தால் பாக்கி இருக்க 500 எல்ஜிஎன்எஸ் வச்சு தான் அவன் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து சம்பாரித்து நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் நம்ம போட்ட பணம்லாம் எங்கே போகுதுன்னா ட்ரெஜரி போகுது. அங்கேருந்து ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, ஃபாரெக்ஸு, அங்கேருந்து போயிட்டு நிறைய லோன்ஸு அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பாண்ட்ஸ், லெண்டிங், ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங், ஃபிக்ஸ் ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட்ஸ், ஏர் ட்ராப்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணி அதுலேருந்து நிறைய காயின் எடுத்து டோக்கன் எடுத்து உள்ளே வருவாங்க. அப்போது இவங்களுக்கு பர் டே ஆஸ் பர் நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன போட்டோம்னா பர் டே கிட்டத்தட்ட 2 to 3 to sometimes 3.5, sometimes 7, sometimes 8% வரைக்கும் அவங்களுக்கு பர் எப்பாக் கிடைக்குது எவ்ரி 6 hours. அதுலேருந்து நம்மளுக்கு வெறும் 0.15% தான் கொடுக்குறாங்க. சூப்பரா, சரிங்களா? ஸோ திருப்பி இங்கேருந்து வெளியே எடுக்கும்போது எல்ஜிஎன்எஸ்லேருந்து டாயிலேருந்து USDT. ஸோ என்னோட வெளியே எக்ஸ்சேஞ்சில் வாங்குறதா இருக்கட்டும், வெளியே எக்ஸ்சேஞ்சில் விற்கிறதா இருக்கட்டும், ரெண்டுமே USDT தான். USDT உள்ளே வந்து திருப்பி USDT. சரி, USDT யாராவது உருவாக்க முடியுமா? இங்கே முடியும். ஓகேவா? இன்னொன்று சொல்லிடுறேன், எல்ஜிஎன்எஸ் டோக்கன் நிறைய பேர் கேட்டிங்க. எல்ஜிஎன்எஸ் டோக்கன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால வெளியே எந்த எக்ஸ்சேஞ்சஸ்லையும் வராது, தெரியாது, வரணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்சேஞ்சில் நாங்கள் எப்படி போவோம்னா USDTயை வாங்க போவோம், USDT விற்க போவோம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த பேசிக் கிளாரிட்டி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆசம் அப்படின்னு சொல்லுங்கள், இல்லாட்டி கிளாரிட்டி, சூப்பர் கிளாரிட்டி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் இந்த புரிதல் வந்து ஒரே நேரத்தில் புரியாது. நானே 2-3 தடவை கிளாஸ் எடுத்தேன் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஓகேங்களா? நாட் அ ப்ராப்ளம். நீங்கள் திருப்பி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ சரி, ஓகே, நான் சொன்னல வித்ட்ரால் ஃபீஸ் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து வெறும் ஈல்ட் ஃபார்மிங் தானே. ஸோ எல்லாமே டிரான்சாக்ஷன் ஃபீஸ் தான் எல்லாருமே சம்பாதிப்பாங்க. ஸோ வித்ட்ரால் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% ஃபீஸ், எல்ஜிஎன்எஸ்லேருந்து டாய் மாற்றி 5% ஃபீஸ் பிடிப்பாங்க. அதில் 2.1 வந்து பர்னிங் போகுது, 0.9 டெவலப்பர் போகுது, 2% ரிவார்ட் பூல் போகுது. ஓகே, இந்த கிளாரிட்டி இந்த ஸ்டேக்கிங்லேயாவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா சூப்பருங்க, ஹியூஜ் ரெஸ்பெக்ட். சரி, பார்த்தாச்சு. பிளான் சம்மரி பார்த்துருவோமா சார்? பிஸ்னஸ் பிளான் சொல்லுங்கள் சார். ஏன்னா நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன், பட் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் மொத்தமாகவே பார்த்துக்கோங்க. ஓகே, போகலாமா? ஃபஸ்ட்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேபிட்டல் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி போட்டு நாளைக்கு எடுத்துக்கலாம். வெறும் 2 ரிவார்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதாவது பேங்க்கில் 1 லட்சம் போட்டு எப்போ வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எப்போ வேணால் கேபிட்டலில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் பிளான். ரெண்டாவது பிளான் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் கெயின்ஸ் எடுத்துக்கலாம். அசல் கொஞ்சம் நாள் லாக் பண்ணி வைப்பீங்க, ஆனால் நல்ல கெயின்ஸ் கிடைக்கும் லாக் பண்ணதுனால. பார்த்துருவோமா 2 பிளான்லையும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பிளான் வந்து ஃப்ளெக்சிபிள் பிளான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் போட்டிங்க அப்படின்னா இந்த 18% இருக்குல்ல, இந்த 18% இருக்குல்ல, இது மட்டும்தான் காம்பவுண்டிங்கில் போகும். மாதம்
இது காம்பவுண்டிங் போய் 1,00,000 போட்டு 18,000 மாதம் வந்து நீங்கள் 18,000 எடுத்துட்டிங்கன்னா திருப்பி 1,00,000 காம்பவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். 18,000 எடுக்கல அப்படின்னா 1,18,000 காம்பவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். காம்பவுண்டிங் இஸ் வேர்ல்ட்ஸ் 8வது அதிசயம்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்காரு. அந்த காம்பவுண்டிங் தெரிஞ்சவங்க ஏர்ன் பண்ணுவாங்க, தெரியாதவங்க பே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 1,00,000 போட்டிங்கன்னா ஒரு வருஷம் அப்படியே விட்டிங்க, ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங்கில் விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7 மடங்கு வந்துடும். 100 ரூபா போட்டால் 700 ரூபா, 1 ரூபா போட்டால் 7 ரூபா, 1,00,000 போட்டால் 7,00,000. இதுக்கான காயின்ஸ் இப்போ நான் ரூபா நோட்டு சொல்கிறேன், பட் காயின்ஸ் இதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. கம்பேரிசன் நம்ம இங்கே காசு போடலைங்க, காசை வச்சு காயின் வாங்கி காயினில் தான் நம்ம காம்பவுண்டிங் கொடுக்குறோம், காயினில் தான் பிளான். ஸோ உங்களுக்கு புரிதலுக்காக நான் வந்து ரூபா நோட்டில் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து காயின்ஸ் தான். ஏன்னா காயின்ஸோட ரேட்டு ஏறி இறங்கும். கரெக்டுங்களா? ஏறிச்சுனா லாபம், இறங்கிச்சுனாலும் லாபம். எதுக்கு வாங்கி வைக்கிறது லாபம். சரி, ஃபிக்ஸட் பிளான் பார்த்துருவோமா? ஃபிக்ஸட் பிளான் அதே 1,00,000 போட்டிங்கன்னா 600 நாள் போகுங்க. 600 days, 20 மாதம் போச்சுன்னா கிட்டத்தட்ட 27 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். அந்த 18% மட்டும்தான் காம்பவுண்டிங், அந்த 11% ஒன்லி ஃப்ளாட், நோ காம்பவுண்டிங், ஃப்ளாட். 11,000 அப்படி எடுக்காமல் எதுவுமே எடுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா 27 + 2 அவ்வளோ ஒர்த்தான காயின்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, நல்லா இருக்கா பிளான்? எஸ், நல்லா இருக்கு. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் இருக்குது. ஓகே, கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். சரி, இந்த ஸ்டேக்கிங் ஃப்ளோ இவ்வளோ நேரம் சொன்னல, இந்த ஸ்டேக்கிங் ஃப்ளோ இருக்குல்ல, அதை சம்மரி ஒன்று டக்குன்னு பார்த்துருவோம். யூஎஸ்டிலேருந்து டாயிலேருந்து எல்ஜிஎன்எஸ் வாங்கிட்டு எல்ஜிஎன்எஸ்லேருந்து ஸ்டேக்கிங் கொடுக்குறோம். இப்போ பாலிகன்லேருந்து அனுபிஸ் மாறிட்டோம். இப்போ அனுபிஸில் ஸ்டேக்கிங் கொடுக்குறோம், பர்ன் பண்ணுறோம், ப்ரைவசியாக ஃபினான்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். அங்கேருந்து ப்ரைவசி ஸ்டேபிள் காயின் வருது. அந்த ஸ்டேபிள் காயின் வந்து திருப்பி நம்ம டாய் யூஎஸ்டியாக வெளியெடுத்துடுறோம். ஓகேவா? இப்போது நீங்கள் ஏதோ ஒரு காயின் ஸ்டேக்கிங் பண்ணுறீங்க, திடீர்னு 10 கோடி காயின் எங்கே போய் வாங்குவாங்க? கஷ்டம் தான். ஆனால் யூஎஸ்டி வாங்குறதுக்கு உலகமே இருக்குது. சரிங்களா? ஸோ தட்ஸ் வை வி ஆர் சேஃப். ஸோ அதனால தான் நம்ம ஸ்டேபிள் காயின் ஆக்டாக இருக்கட்டும், ஸ்டேபிள் காயின் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டேபிள் காயின் இனிஷியேட்டிவ், கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். வி ஆர் சேஃப். ஓகே, தேங்க்யூ. இப்போது இங்கே யூஎஸ்பி, அதாவது இங்கே ஸ்பெஷலாக இங்கே பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்டேக்கிங் பண்ணால் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் நிறைய படிச்சிருக்கேன். அதில் எடுத்த சில பாயிண்ட்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டீசென்ட்ரலைஸ்ட், ஓனர்ஷிப் கண்ட்ரோல் கிடையாது, யாருமே அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ அதை பண்ணி இதை பண்ணி ரூல்ஸ்லாம் மாற்ற முடியாதுங்க. போட்டால் தான். 137 வெரிஃபைட் ஸ்மார்ட் கான்ட்ராக்டு, டெஃபி ப்ராஜெக்ட்டு, டிஏஓ, நோ கேஒய்சி, நோ பேக்கேஜு, $1 ஸ்டார்ட் பண்ணலாங்க. $1 ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஹை ரிவார்ட்ஸு, ஹை ரிஸ்க்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, கிரிப்டோவில் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நீங்கள் போடுற பணம் வராதுன்னு நினச்சி போடணும். எப்படி? எங்கள் வயசான ஒரு தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தது, நீங்கள் கிரிப்டோவில் போடுற பணம் வராதுன்னு நினச்சி போடணும். இங்கே நீங்கள் போடுற பணத்துக்கு நான் கேரண்டி கொடுக்கவே மாட்டேன். நோ, உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. பேங்க், மியூச்சுவல் ஃபண்டுக்கே சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான் சொல்கிறான். யாருமே கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. பையன் பிறந்திருக்கான், அவனுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்து நல்லபடியாக கொண்டு வருவேன்னு நான் கேரண்டி கொடுக்கலாம், ட்ரை பண்ணலாம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கேரண்டி கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் வண்டி ஓட்டும்போது நான் நல்லா ஓட்டுவேன்னு கேரண்டி கொடுக்கலாம். எக்ஸாம் எழுதும்போது நான் நல்லா எழுதுவேன்னு கேரண்டி கொடுக்கலாம். நான் வந்து ஸ்விம்மிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வருவேன்னு கேரண்டி கொடுக்கலாம். நான் தூங்கும்போது கரெக்டாக தூங்குவேன்னு கேரண்டி கொடுக்கலாம். நடக்குதா? இல்லை, கேரண்டி கொடுக்க முடியாது எதுக்குமே. எவ்வளோ நாள் நான் வாழ போகிறேன்? கேரண்டி. எவ்வளோ நாள் நான் வந்து கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக வெயிட்டை மெயின்டைன் பண்ணுவேன்? கேரண்டி. ஒரு பொருள் வாங்குகிறோம், டிவி, கேரண்டி. சரிங்களா? ஸோ கேரண்டி யாருமே கொடுக்க முடியாது. உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. சரிங்களா? நம்ம இங்கே யாருக்கும் கேரண்டி கொடுக்கறது கிடையாது. ஹை ரிட்டர்ன்ஸ், ஹை ரிவார்ட்ஸ், ரிஸ்க் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பணம் போடுமோ அவ்வளோதான் போடணும் நீங்கள். அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் எங்கேயா இருக்கா? $1 கொடுத்து
பேக்கேஜிங் எங்கேயாவது இருக்கா? போட்ட அசலை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? பேக்கேஜிங் சொல்லுங்க பார்க்கலாம். பதில் உங்ககிட்ட இருக்கு, எனக்கு தெரியும். நோ டெபாசிட் லிமிட், மேக்ஸிமம் மினிமம் எதுவுமே கிடையாது. நோ லாக்கிங் பீரியடுங்க. நோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் யர் ஃபண்ட். வேறு உங்கள் பணத்தை எடுத்து எங்கே டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ண முடியாது, உங்ககிட்ட தான் இருக்கும். டீசென்ட்ரைஸ் வாலெட்டில் தான் ஸ்டேக் கொடுப்போம். ஆல் 3 இன்கம் 3 times per day. அது ஆக்சுவலாக பழைய டேட்டா 4 times ஆகிடுச்சு இப்போ, எவ்ரி 6 hours. நோ கேப்பிங் ஆன் ப்ராஃபிட். யூ கேன் எனி டைம் வித்ட்ரால், எனி டைம் டேக் இட் அவுட். பேங்க் கூட லீவ் நாள்லாம் போய் வித்ட்ரா பண்ண முடியாது, பண்ணிக்கலாம். வித்ட்ரால் மேலே 100% கேபிட்டல் இன் ஒரு ஹேண்ட். அதுதாங்க சூப்பரான ஒரு விஷயம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த இடத்துல இருந்துன்னா சேட்டில் கமெண்ட் செக்ஷனில் இப்போதைக்கே போடுங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு லைவாக இருக்கணும்னு பார்த்தேன், பட் யூடியூப் வீடியோவில் லைவ் எங்கே வரப்போகுது, ஜூம் பண்ணி பழகிட்டேன். அதனால தான் நான் அதை டவுட் இருக்கான்னு கேட்குறேன். என்னென்ன இன்கம் இருக்குது அப்படின்னு பார்த்துலாமா? ஃபஸ்ட் இன்கம் ஸ்டேக்கிங் இன்கம். ஓகே, ஸ்டேக்கிங் கொடுக்குறீங்க, அதுக்கான இன்கம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இன்கம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க, எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், ஜாப் பிடிக்கல, ஃபுல் டைம் இது பண்ணலாம். நெட்வொர்க்கிங். டிஏஓ அவங்க அந்த கம்யூனிட்டி ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குங்க, வாய்ப்பே இல்லை. நான் ஒரு லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஃபோர்த் இன்கம் பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பூல் இன்கம். அதாவது ரிவார்ட்ஸ், லக்கி ட்ரா காம்படிஷன்ஸ் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ரிவார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஸ்டேக்கிங் பற்றி பார்த்துருவோம், பிஸ்னஸ் பற்றி பார்த்துருவோம். இது 3 பற்றி ஓரளவுக்கு நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். ஸ்டேக்கிங்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்டராகவே இருந்துட்டு போகலாம், யாரும் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து அந்த லாக் மெக்கானிசம் கிடையாது. அந்த காயின் இந்த காயின் வந்து இவங்ககிட்ட தான் கொடுக்க முடியும், ஐடி போட தான் யூஸ் பண்ண முடியும், வெளியே எடுக்க முடியாது, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. தாராளமாக ஃப்ரீயாக நீங்கள் எங்கே வேணால் ஸ்டேக்கிங் கொடுக்கலாம், எப்படி வேணால் ஸ்டேக்கிங் கொடுக்கலாம். நீங்கள் இன்வெஸ்டராகவே இருந்துட்டு போகலாம், எந்த ப்ரெஷரும் கிடையாது. ஓகே, நீங்கள் பாட்டு ஜாலியாக ஸ்டேக் பண்ணுங்கள். பிஸ்னஸில் பிஎன் நெட்வொர்க்கருக்கு இடம் இருக்குது. ஸ்பைடர் வெப் ரிவார்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, அதில் இங்கே வந்து 3 legs கான்செப்ட், 1 2 3. ஸோ 3 legs கான்செப்டில் ஸ்பைடர் வெப்பில் போகும். சூப்பரான கான்செப்ட், ஜென்யூனான கான்செப்ட், லாங் டேர்ம் கான்செப்ட். ஓகே, எல்ஜிஎன்எஸில் நீங்கள் வந்தாலே லாங் டேர்ம் தாங்க. தெர் இஸ் நோ ஷார்ட் கட் ஆர் ஷார்ட் டேர்ம், எல்லாமே லாங் டேர்ம் தான். ஸோ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு ஸ்பைடர் வெப் இன்கம்ஸ். டிஏஓ பிஏ லீடர். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் கட்டமைப்பு இல்லாமல் இங்கே வாய்ப்பு இல்லை. நெட்வொர்க்கர்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் லீடர். அதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரேங்கிங்லாம் இருக்குது, ரிவார்ட்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் வால்யூம் அச்சீவ் பண்ணிங்கன்னா நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுலேயும் லெவல்ஸ் இருக்குது, V1 V2 V3 V4 V5 V6. ஓகே, நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நிறைய ஹிந்தி வீடியோஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். பட் நான் லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன், பிகாஸ் ஐ ஹேவ் டு கவர் எவ்ரி திங். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இந்த ப்ராஜெக்டை நல்லா எனக்கு ஃபுல்லாக கவர் எண்ட் டு எண்ட் கவர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்கிறேன். ஸோ V1 V2 V3 V4 V5 V6 அதை பற்றி நான் டெமோ பார்க்கலாம், இதை நான் முடிச்சிடுறேன். ஸோ பூல் வந்து பார்த்திங்கன்னா பி த லக்கி. ஸோ இங்கே ரிவார்ட் பூல் நடக்கும். அந்த ரிவார்ட் பூல் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் லக்கி ட்ரால் எடுப்பாங்க, உங்கள் அட்ரஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு காயின் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த 4 விதமான இன்கம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிளாரிட்டி. புரியலன்னா கேளுங்க. ஸோ இப்போது நம்ம உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது என்னோடய செஷன் பற்றி அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஓகே, நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணால் தான் என்னால் டைம் கொடுத்து உங்கள்கிட்ட பேச முடியும், டைம் ஸ்கெடியூல் படி கொடுக்க முடியும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி முடித்த உடனே சப்மிட் பண்ண உடனே லாஸ்ட்டில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தான் அது தேங்க்யூ மெசேஜ் வரும் பாருங்கள். ஃபார்ம் தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங். அந்த ஃபார்மை கிளிக் பண்ண உடனே தேங்க்யூ ஃபார் சப்மிஷன் கீழே ஒரு குரூப் லிங்க் வரும், வாட்ஸ்அப் குரூப் லிங்க். அதை தயவுசெய்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அந்த குரூப்பில் வருவீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க, இல்லாட்டி தெரியாது. ஸோ
தயவுசெய்து ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க் கிளிக் பண்ணி வாங்க. இப்போது அந்த சின்ன டெமோ சொன்னால் அந்த டெமோ காமிச்சிடுறேன். பிகாஸ் டெமோ பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீல் கிடைக்கும். கரெக்டுங்களா? எஸ், வெல்கம் பேக். நம்ம இப்போது அந்த டெமோ பார்க்க போகிறோம். மொபைலில் தான் பண்ணுவோம், பட் லேப்டாப்பில் கூட நம்ம இன்டெகிரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ லேப்டாப்பில் கொஞ்சம் பெருசாக தெரியும்னு காமிக்கிறேன். anubis.origin.defi.io இதுதான் வெப்சைட். இது வந்து போனீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. டெஃபி 3.0, 2.0, 3.0 மோஸ்ட் அட்வான்ஸ் டெஃபி. இதுதான் அந்த வெப்சைட். ஸோ ஸ்வாப் எவ்வளோ நடந்திருக்கு, ட்ரெஷரி பேலன்ஸ் எவ்வளோ, மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளோ, ஏபிஆர் எவ்வளோ, பாண்ட்ஸ் எவ்வளோ. ஓகே, இதுதான் அந்த ஆப்ரேட்டிங் மெக்கானிசம். இதை நான் குயிக்காக சொல்லிடுறேன். இப்போ நம்ம தான் யூசர் சென்டரில் இருக்கோம். ஸோ லெஃப்ட் சைட் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஷரி என்ன பண்ணும், ட்ரெஷரியில் கலெக்ட் பண்ணுற ஃபண்ட்ஸை என்ன பண்ணணும்னா உங்கள் ஈகோ சிஸ்டம் பேலன்ஸ் பண்ணும், எக்ஸ்பேண்ட் பண்ணும், பேலன்ஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணும். இந்த ட்ரெஷரோட வேலையை வந்து ஈகோ சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ரைட் சைடில் பாருங்கள் ரிசர்வ் பாண்ட்ஸ். ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்மளோட கேபிட்டல் இருக்குல்ல அதை ஸ்டேபிள் பண்ணுறோம். கேபிட்டலை ஸ்டேபிள் பண்ணி வைக்கிறோம். அதாவது ஒரு கேபிட்டல் எப்படி நம்ம சேர்த்து வைக்கிறது ரொம்ப முக்கியமோ அது வந்து இந்த ரிசர்வ் பாண்ட்ஸில் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும், கை காசு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, இது ஒரு மிஷின். அப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ரோடு இருக்குது, அதுக்கு இது வந்து ரோட்ஸ், இந்த ட்ரெஷரி அதெல்லாம். ரைட் சைடில் வந்து மக்கள் வந்து பணத்தை டெபாசிட் பண்ணாங்களா பேங்க்கில், அந்த மாதிரி. ஸோ லிக்விடிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மூணுமே சேர்ந்தாதான் ஒரு கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டமாக வருது. இந்த ஸ்ட்ராட்டஜி இவங்க சூப்பராக யூஸ் பண்ணி அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. மின்டிங் வால்யூம், ஸ்டேக்கிங் கொடுக்குறாங்க. ஸ்டேக்கிங் வந்து லாங் டேர்ம் பார்ட்டிசிபேஷனை இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேக்கிங். ஸோ நம்ம அங்கே தான் இருக்கோம். ஓகே, ஸோ இந்த மெக்கானிசம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கீழே போனீங்கன்னா ப்ரைவசி, கிரிப்டோ வாலெட், இங்கேயும் ப்ரைவசி இருக்குங்க. எல்லா இடத்துலையும் ப்ரைவசி இருக்குது. ப்ரைவசி ஹார்ட்வேர், ப்ரைவசி ட்ரான்ஸ்ஃபர், ப்ரைவசி டீசென்ட்ரலைஸ், ப்ரைவசி ஸ்டேபிள் காயின் ஏ வரப்போகுது, நல்ல ப்ரைஸில் வரப்போகுது. ப்ரைவசி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், ப்ரைவசி டோக்கன், வெப்சைட். இது கீழே போனீங்கன்னா அஃபிஷியல் ட்விட்டர் எல்லாமே இருக்குங்க. இப்போ என்னோட அக்கௌண்ட்டை நான் காமிக்கிறதுக்கு முன்னாடி டேஷ்போர்ட் காமிச்சிடுறேன். டேஷ்போர்டில் போனீங்கன்னா மார்க்கெட் கேப் எவ்வளோ, இப்போது டோட்டல் ஸ்டேக் எவ்வளோ, எல்ஜிஎன்எஸ் ப்ரைஸ் இப்போ எவ்வளோ போய்ட்டுருக்கு அனபிஸில், ட்ரெஷரி மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ போய்ட்டுருக்கு, ரிஸ்க் ஃப்ரீ வேல்யூ பாருங்கள், லிக்விடிட்டி பாருங்கள். இதுதான் சொன்னேன், ப்ரோட்டோகால் ஓன்டு லிக்விடிட்டி, வேற எங்கேயும் வைக்கலைங்க. நம்மளது ஓன்டு லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா 2061. இவ்வளோ லிக்விடிட்டி இருக்க காயின் நீங்கள் பாருங்கள் எங்கே இருக்குன்னு. ஸ்டேக்கிங் ரேட் பாருங்கள், கிட்டத்தட்ட சூப்பராக 100க்கு 94.5 போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அம்சமான ஒரு விஷயம். பேர்ன் பண்ணுவாங்க இங்கே, எல்லாமே பேர்ன் மெக்கானிசம் தான். சரி, நீங்கள் கேட்கலாம் இந்த எல்ஜிஎன்எஸ் ப்ரைஸ் வந்து எப்படி மேலே கீழே போகுது அப்படின்னு. மின்ட் அண்ட் பர்ன், மின்ட் அண்ட் பர்ன், மின்ட் அண்ட் பர்ன், இதில் தான் அந்த ப்ரைஸ் வேரியேஷன் நடக்குது, விச் இஸ் வெல் இன் கண்ட்ரோல். ஓகே, ஸோ ஸ்டேக் கொடுத்துக்கலாம். இங்கே ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங் நான் சொன்னல, அந்த அசல் எப்போ நடத்துக்கலாம் அது இங்கே இருக்குங்க. இதிலே நீங்கள் போட்டால் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 எல்ஜிஎன்எஸ் காயின் போடுறீங்க அப்படின்னா 7 டேஸில் எவ்வளோ வருது, 1 மந்தில் 1 இயரில் எவ்வளோ வருது, அதெல்லாம் போடலாம் இங்கே கேல்குலேஷன். அப்புறம் இங்கே பாண்ட்ஸ் இருக்குது, லாங் டேர்ம் பாண்ட் இதெல்லாம். இப்போ நான் வந்து அந்த டெமோ இங்கே இதுக்கு வந்தேன் அப்படின்னா என்னோட அந்த டிஏஓ ரேங்க் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் இப்போ என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன். V1 அச்சீவ் பண்ணிட்டேங்க. வித்தின் 1 மந்தில் 31 டேஸில் ஃபாஸ்டஸ்ட் V1 அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் டீம் அண்ட் சப்போர்ட், ஒண்டர்ஃபுல் டீம், ஒண்டர்ஃபுல் லீடர்ஷிப், ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த காயின், டெக்னாலஜி எல்லாம் சேர்த்து ரிவார்ட் சிஸ்டம் கிராக் பண்ணிட்டேன். 31 டேஸில் V1 ஆகிட்டேங்க, ஃபாஸ்டஸ்ட் V1 ஆனவுன்னா இங்கே பாருங்கள், இந்த 3 லெக்ஸ், இந்த 3 லெக்ஸ் இருக்குல்ல கீழே அந்த ஸ்பன்ல ஸ்பைடர், அந்த 3 லெக்ஸ்லேயும் உங்களுக்கு பிஸ்னஸ் வால்யூம் வந்து $50,000 $50,000 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து V1. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அதே லெக்கில் அதே வால்யூம் $150K வந்துச்சுன்னா நீங்கள் V2. இதில் ஒரு என்ன அம்சம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் வந்து ஆகஸ்ட் மாதம் வரப்போகுது, ஜூலை மாதத்தில் இருக்கும். ஜூலை மாதத்தில் ஒரு லெக்கில் நான் $50,000 பண்ணியிருக்கேன், ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு $50,000 பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் ஆகஸ்ட்டில் தான் நான் வந்து பண்ணுறேன்னா கூட மேட்ச் ஆகிருக்கும், வால்யூம் கேரி ஃபார்வர்ட் ஆகிருக்கும். இங்கே ஃப்ளஷ் அவுட் கிடையாது, எவ்வளோ வருஷங்கள் வந்தாலும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகே, இது சூப்பராக எனக்கு பிடிச்சிருந்தது. பாருங்கள், இந்த என்னோட ஒரு லெக்கில் வந்து 150 ஆகிடுச்சு, இன்னொன்று 150 ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கோம் இந்த லெக். ஓகே, ஸோ நாங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பண்ணோம்னா V2 அடிச்சிடலாம். இந்த மாதிரி தாங்க டெய்லி பாருங்கள் 37 காயின் வந்துட்டுருக்கு. டெய்லி 37 காயினுங்க.
அந்த மாதிரி வந்து இப்போ லாஸ்ட்டு 23 நாள் ஆச்சு, 22 நாள் ஆச்சு. 22 நாளில் எனக்கு ரிவார்ட்ஸ் பாருங்கள், 989 காயின்ஸ் வந்திருக்குங்க. 989 காயின்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக 300 ரூபா போடுவாங்க. பட் டிடக்ஷன்ஸ்லாம் போய் இப்போ காயின் ரேட் இன்றைக்கி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2.16 போயிட்டுருக்கு. அப்போ நம்ம அதுக்கு நம்ம ஒரு 200 ரூபா வச்சுக்கலாம், 100 ரூபா வச்சுக்கலாம். $1 போட்டால் கூட கிட்டத்தட்ட 1,97,800 கிட்ட நம்மளுக்கு காயின்ஸ் வந்து நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் வந்திருக்கு, விச் இஸ் வெரி நைஸ், வெரி வெரி குட் பொட்டென்ஷியல். கரெக்டுங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ரியலி நைஸ் டாக்கிங் டு யூ ஆல். யூடியூப் மூலியமாக நம்ம வந்து ஏன் எனக்கு டைம் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்ச் பண்ணி கொண்டு வரதுக்கு டைம் ஆகுதுங்க. ஸோ இதுதாங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சது. வேறு எதுவும் கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் சேட்டில் கேட்கலாம். அதை விட மெயின் பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கூகுள் ஃபார்ம். நான் அதையும் காமிச்சிட்றேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். பேர், ஃபோன் நம்பர், சிட்டி, டிஸ்ட்ரிக்ட்டு, உங்கள் கண்ட்ரி, என்ன பிளான் பிடிச்சிருக்கு, எந்த டைம் கால் பண்ண கரெக்டாக இருக்கும், பேமெண்ட்லாம் கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அப்லோட் பண்ணிட்டு ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு குரூப் லிங்க் வரும், வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி யாராலையும் என்ன அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கியா, என்னால் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியலையா, எனக்கு கூகுள்லாம் தெரியாதே அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது, என்னோடய ஃபோன் நம்பர் 8483899907. டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே, எந்த காயினுமே நல்ல காயின், எந்த பிளாக் செயினுமே நல்ல பிளாக் செயின், எந்த கிரிப்டோ கரன்சி நல்ல கிரிப்டோ கரன்சி, அதை சார்ந்திருக்க மக்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக போகணுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் என் கூட பொறுமையாக இருந்து கவனிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். See you soon. Take care. கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். மீட் பண்ணலாம்.